அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். திருக்கோயில்களிலே நடைபெறக்கூடிய விழாக்கள், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் சமூகத்தை ஒன்றிணைக்கும் அளவிலே அது சார்ந்த சமய நெறி, அது சார்ந்த கோட்பாடுகள், அது சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், அந்த ஆலயத்தையும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய சமூக அமைப்பு, பொருளாதாரம், கலை, பண்பாடு இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக இருந்து வர பார்க்கிறோம். ஒவ்வொரு ஊரிலும் தனிச்சிறப்பு பெற்று இருக்கக்கூடிய விழாக்கள் மிக அழகான அமைப்பிலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அதில் எல்லா தரப்பு மக்களும் கலந்து கொண்டு அவரவர்களால் ஆன அளவு அதிலே பங்களிப்பும் கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த சிறப்புகள் ஆண்டுதோறும் அங்கே ஒருவித நல்லிணக்கம் நிலவுவதற்கு, மக்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அவர்கள் மறந்து ஒரு சமூகமாக ஒன்றிணைவதற்கு வழிவகுக்கின்றன. இதேபோலே இந்த விழாக்கள் மூலமாக சமய அறிவும் மக்களை சென்று அடைவதற்கு தகுதியாய் அந்தந்த தலங்களில் நடைபெற்ற புராணங்களை மீண்டும் நடித்து காண்பிப்பது, இறைவனுடைய திருவிளையாடல்களை சிந்திக்கும் விதமாக ஐதிஹ்ய விழாக்களாக பிரம்மோற்சவம் முதலிய காலங்களில் அந்த ஸ்தல புராணங்கள், அந்தந்த தலத்தில் நிகழ்ந்த ஐதிஹ்ய விஷயங்கள், புராண நிகழ்ச்சிகளை நினைவுகூரும் விதமாக விழாக்களை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த வரிசையில் மதுரையம்பதி, தமிழகத்தின் கலாச்சார தலைநகரமாக விளங்கக்கூடிய தமிழும் சைவமும் தழைக்கச் செய்த அந்த புண்ணிய பூமியிலே நடைபெறக்கூடிய சித்திரை விழா, மீனாட்சி அம்பிகைக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் நடைபெறக்கூடிய அந்த சித்திரை விழாவிலே பல்வேறு ஐதிஹ்யங்கள் நிலவி வர பார்க்கிறோம். அதன்படிக்கு கொடியேறி தொடங்கக்கூடிய அந்த விழாவில் மற்றைய சிவாலயங்கள் போலே காலையும் மாலையும் சுவாமிக்கும் அம்மனுக்கும் விசேஷமாக அலங்காரங்கள் செய்யப்பட்டு வெவ்வேறு வாகனங்களிலே எழுந்தருளி அவர்கள் உலாவரக்கூடிய அந்த அமைப்பு இது கோலாகலமாக நடைபெற்றாலும் தனிச்சிறப்பு பெற்று விளங்குவது என்று சில நிகழ்ச்சிகளை அதை முதன்மைப்படுத்தி கொண்டாடுவார்கள். அந்த வரிசையில் மதுரையிலே நடைபெறக்கூடிய மீனாட்சி அம்பிகை சொக்கநாத பெருமானுடைய சித்திரை திருவிழாவில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணத்திற்கு முந்தைய நிகழ்வாக அம்பிகை திக்விஜயம் செய்தருளியதும், அவள் திக்விஜயம் செய்வதற்கு ஏதுவாய் அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட நிகழ்ச்சியும் இதற்கு முந்தைய சிறப்பு நிகழ்ச்சிகளாக இருக்கின்றன. அது என்ன பட்டாபிஷேகம்? அரச பரம்பரையிலே வந்தவர்கள் அடுத்த ஒரு வாரிசை அரசராக நியமிக்க வேண்டி அந்த வம்சத்தில் பரம்பரையாக இருந்து வரக்கூடிய மணிமகுடத்தை வேத மந்திரங்கள் முழங்க நல்ல முகூர்த்தம் குறிக்கப்பட்டு அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் சிறப்பாக செய்யப்பட்டு அந்த மணிமகுடத்தை அடுத்து தாங்கவிருக்கும் வாரிசு இறைவனை வேண்டி விரதங்களெல்லாம் அனுஷ்டித்து குறித்த வேளையிலே அந்த அரசுரிமையை உனக்கு கொடுக்கிறேன் என்பதின் சாட்சியாக ஒரு முக்கிய வரலாற்று நிகழ்வாக அந்த மணிமகுடத்தை அடுத்து வருபவர் தலையில் அமர்த்தி அவரை அரியாசனத்தில் இருக்கும்படியாய் செய்து அவர் கையிலே செங்கோலை கொடுத்து மங்கள நீரை, புனித நீரை வேதம் வல்லவர்கள் தங்கள் திருக்கரங்களால் அவருக்கு அபிஷேகம் செய்விப்பதாய் செய்து அவரை அடுத்த அரசராக நியமிக்கக்கூடிய அமைப்பு. இதற்குத்தான், இந்த பட்டம் கட்டக்கூடிய நிகழ்ச்சிக்குத்தான் பட்டாபிஷேகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சரி, அரசபையிலே நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்திற்கும் ஆலயத்தில் நடக்கும் விழாவிற்கும் என்ன சம்பந்தம்? மதுரையம்பதியில் மீனாட்சி அம்பிகை அங்கே தொன்மை காலம் தொடங்கி அரசாட்சி செய்து வந்த தமிழ் வளர்த்த பாண்டியர் மரபிலே வந்தவளாக புராண அடிப்படையில் கொள்ளப்படுகிறாள். காஞ்சனமாலை என்றும் மலையத்வஜ பாண்டியன் என்றுமாயிருந்த அரச தம்பதிகள் பலகாலம் குழந்தை பேறு இல்லாமல் வேண்டியிருக்க அவர்கள் குலகுருவான அகத்திய பெருமான் வழிகாட்டுதலின்படி அதற்கான வேத வேள்விகள் செய்யப்பட்டு அந்த வேத வேள்விகளின் பயனாக அம்பிகையே அந்த யாகத்தீயிலிருந்து தோன்றினாள் என்று அறியப்படுகிறது. அப்படி பிறந்த பெண் பிள்ளைக்கு எல்லா வகையிலும் அரசு செய்வதற்கான எல்லா தகுதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக அவளுக்கு வாழ்பயிற்சி, வில் பயிற்சி, போர் பயிற்சி, ராஜதந்திரங்கள், அரசாட்சி செய்வதிலே கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் என்று எல்லா வகையான கல்விகளும் கற்பிக்கப்பட்டன. இப்படி வீராங்கனையாக அம்பிகை வளர்ந்து வந்தாள். அப்படி அவள் வளர்ந்து வரும் காலத்தில் அந்த வினையின் பயனாக மலையத்வஜ பாண்டியன், அன்னையை மகளாக பெரும் பேருடைய மலையத்வஜ பாண்டியன் இறந்துபட்டு போக அன்னையை அடுத்த வாரிசாக நியமித்து அங்கே அந்த அரியணையில் அம்பிகையை இருத்தி அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. இந்த புராண நிகழ்ச்சியை
இன்று வரையிலும் மதுரையில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் விழாவின் அமைப்பாக அம்பிகைக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கும் வைபவத்தை நடத்தி காண்பிப்பார்கள். அன்றைய தினம் ஆறுகால் பீடம் என்று அழைக்கப்படும் சிறப்பான ஒரு அரியாசனம். அந்த அரியாசனத்திற்கு 6 கால்கள், ஷட்குணங்களை குறிப்பதாக கொள்ளுவார்கள். அந்த 6 கால் பீடத்தின் மேலே அம்பிகை ஏறி பட்டாபிஷேக திருக்கோலத்திலே கம்பீரமாக அமர்ந்திருப்பாள். பட்டாபிஷேக திருக்கோலம் என்பது கையிலே செங்கோலும் முத்திரைகளையும் சுமக்கும் விதமாக வலது திருக்கரமும் கால்களை மடித்து தொங்கவிட்டபடிக்கு அமர்ந்திருக்க, ராஜ மகிழ்ச்சியாக அரியாசனத்திலே அரசர் ஒருவர் அமர்ந்திருக்கும் கோலத்திலே அம்பிகை உய்யாரமாக வீற்றிருக்கும் சிறப்பு. அப்படி அமைந்திருக்க, அந்த பட்டாபிஷேகத்திற்கான குறிக்கப்பட்ட முகூர்த்த காலத்தில் அதற்கு முன்னதாக செய்ய வேண்டிய யாக கிரியைகள், வேத வேள்விகளெல்லாம் செய்யப்பட்டு வேதம் வல்ல அந்தணர்கள் குறித்த அந்த மங்களமான முகூர்த்த காலத்திலே பன்னெடுங்காலமாக இருந்து வரக்கூடிய பாண்டியர்களுடைய குல சின்னமாய் விளங்கும் அந்த கிரீடத்தை, முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் பதிக்கப்பட்ட அந்த விசேஷமான கிரீடத்திற்கு அம்பிகையினுடைய சிரசிலே பொருத்தி அம்பிகைக்கு பரிவட்டம் முதலியவைகளை கட்டி மங்கள நீரால் நீராட்டுவார்கள். அதுபோது பாண்டியர்களுக்கு உரித்தான வேப்பம்பூவால் ஆன மாலையை அன்னை அணிந்திருப்பாள். கையிலே செங்கோலும் பாண்டியர்களுக்கே உரித்தான இணை கயல் மற்றும் கையிலே செண்டேந்தி இருக்கக்கூடிய அமைப்போடும் அந்த முத்திரைகள் அம்பிகையினுடைய திருக்கரத்திலே பதிக்கப்படும். இது போன்ற அரசு முத்திரை, வெண்கொற்றக்குடை, வீரவாள், செங்கோல், மணிமகுடம் முதலியவைகளெல்லாம் அரசருக்கே உரித்தான தனிச்சின்னங்கள். அரசனுக்கு என்ன மரியாதை தரப்படுகிறதோ, என்ன வைபவமெல்லாம் உண்டோ, அது எல்லாம் அவருடைய வெண்கொற்ற குடைக்கும் அஸ்திரத்திற்கும் கிரீடத்திற்கும் முத்திரைக்கெல்லாம் உண்டு என்று பார்க்கிறோம். இப்படி அம்பிகை அந்த திருநாளன்றைக்கு மாலை வேளையிலே பட்டாபிஷேகம் செய்து கொண்டு மதுரையம்பதியினுடைய அரசியாக காட்சி தருவாள். பட்டாபிஷேகம் செய்து கொண்டால் அடுத்து என்ன? எல்லா திசைகளிலும் போர் நடத்தி சென்று அந்தந்த திசையில் இருக்கும் அரசர்களை வென்று வர வேண்டும். சாதாரண மனித பிறவியாக இருந்தால் பூமியிலே போர் நடத்தி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் வென்று வரலாம். ஆனால் இவளோ அகில உலகங்களுக்கும் ஆதாரமாய் நின்ற முத்தி வடிவம் அல்லவா? அதனால் ஒவ்வொரு திசையிலும் திசையின் எல்லை வரை அன்னை செல்ல அந்தந்த திசைக்கு காவலராக இருக்கக்கூடிய திக்பாலகர்கள், அஷ்டதிக்பாலகர்களும் அன்னையினிடம் தோற்றுவிடுகிறார்கள். கிழக்கே நோக்கிச் சென்று அந்த திசைக்கு அதிபதியான அக்னியை வென்று விடுவாள். தெற்கு திசையோ யமனுடைய திசை. அன்னையை தரணடைந்தவர்களுக்கு மரண பயம் இல்லை. அதனால் அன்னையின் அருட்பார்வை முன்பாக யமன் தோற்று போய் விடுவான். தென்மேற்கில் போய் நிருதியை வென்றவள் மேற்கு திசையில் போய் வருணனை வென்று, வடமேற்கிலே வாயு பகவானை வென்று, வடக்கிலே சென்று செல்வங்களுக்கு அதிபதியான குபேரனையும் வென்று விடுவாள். இப்படி இந்திரலோகம் தொடக்கமாக அழகாபுரி வரையிலும் அந்தந்த திசைக்குரிய தேவர்கள் எல்லோரும் தோற்று போய் அன்னையின் திருவடி தாமரைகளிலே தஞ்சம் அடைய எல்லா திக்கையும் வென்றவளாக ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று அந்தந்த திசையிலே விஜயம் பெற்றவளாக திக்விஜய வைபவம் நடைபெறும். இறுதியில் அன்னை வடமேற்கில் போய் திருக்கைலாயத்தை அடைகிறாள். கைலாய மலையில் பரமன் தவக்கோலத்திலே ஈடுபட்டிருக்கிறார். அம்பிகை முதல் முன்னம் தான் பரமனுடைய எழிலுருவை பார்த்து மயங்கி அந்த இடத்தில் நாணமடைந்து நிற்க, அம்பிகை பிறந்தபோதிலிருந்து இருந்த விசேஷ சின்னமான 3வது ஸ்தனங்கள், 3வது மார்பு மறைந்து போனதாம். அப்போது இவருடைய இடதுபாகத்திற்குரியவள் என்பதை உணர்ந்தவளாய் அம்பிகை நாணம் கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. சுவாமியை பார்த்து அம்பிகை நாணமடைந்த செய்தி எல்லோருக்கும் வந்து சேர, அப்படியென்றால் அம்பிகைக்குரிய கணவனாக கைலையம்பதியின் இறைவனான ஈசனைத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தேவர்கள் மூலமாக காஞ்சன மாலை சுவாமியினிடம் விவாகம் பேசி முடிக்க அனுமதி பெற்று வரும்படியாக வேண்டி கேட்டுக்கொள்ள, பிரம்மன், திருமால், இந்திரன் தொடக்கமாக தேவர்கள் எல்லோரும் திருக்கைலாயத்தை வந்து பற்றி நின்று பெருமான் திருமுன்பே விழுந்து வணங்கி, நீங்கள் எழுந்தருளி அம்பிகையை கரம் பிடிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள, சுவாமியும் அதுகாரும் இருந்த சடைமுடி, திருநீற்றுச் சாம்பல், கௌபீனம்,
பாம்புகள் உலாவும் திருமேனி, கையில் தரித்திருந்த ஆயுதங்கள், கபால மாலை முதலியவைகளை கடந்து சர்வாலங்கார பூஷிதராக ஆபரணங்கள் செய்ததின் பயனாக, அந்த ஆபரணங்கள் செய்த தவத்தின் பயனாக சுவாமி திருமேனியிலே அவைகளும் பதிந்து அந்த ஆபரணங்கள் மேலும் அழகுறும் விதமாக கல்யாண சுந்தரராக, சகலலோக சுந்தரராக, புவன சுந்தரராக அந்த எம்பெருமான் திருக்கல்யாண கோலத்திலே அஷ்டதிக் பாலகர்களும் பணி செய்ய, நந்தியம்பெருமான் வழிவகுக்க, பூதகணங்கள் புடைசூழ, வேத மந்திரங்கள் பெருமானுடைய திருவடிகளை வருடியபடியே பின்தொடர்ந்து ஓடிவர, திருக்கைலாயத்திலிருந்து நடைபயணமாக புறப்பட்டு எல்லோருக்கும் அருள் வழங்கியபடியே உலகமே கண்டு வியக்க மதுரையம்பதி செய்த தவத்தின் பயனாய் எம்பெருமான் சொக்கநாதனாக பார்த்த மாத்திரத்தில் மயக்கம் கொள்ளக்கூடிய அழகோடு கூடி கல்யாண சுந்தரராக அழகு தோற்று போகும் அழகோடு கூடி மதுரையம்பதியில் வந்து சேர்ந்து மீனாட்சி அம்பிகையை விதிப்படி திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த திருக்கல்யாண வைபவம் இன்று வரையில் மதுரை மாநகரத்தில் அல்ல தமிழகத்தில் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அண்ணலுடைய பக்தர்கள் அடியவர்கள் கண்டுகளிக்கும் விழாவாக ஒவ்வொரு முறையும் புதிதாக திருமணம் நடைபெறுவதாகவே பாவித்து அடியவர்கள் எல்லோரும் மனமுன்றிப் போய் அந்த திருக்கல்யாணத்தை தரிசிக்கும் அளவிற்கு கோலாகலமாக அந்த விழா இன்று வரையில் நடைபெற பார்க்கிறோம். மீனாட்சி அம்பிகைக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் கூட விதிப்படி சைவாகமங்கள் கூறியுள்ள அந்த விவாக மந்திரங்களெல்லாம் முழங்க, அந்த விவாகத்திற்குரிய விரதங்களெல்லாம் அனுஷ்டிக்கப்பட்டு எல்லா சடங்குகளும் சரியான முறையில் நடைபெற, விக்னேஸ்வர பூஜை தொடக்கமாக அம்பிகை அங்கே கடைபிடிக்க வேண்டிய சடங்குகள், சுவாமி கடைபிடிக்க வேண்டிய சடங்குகள் இவைகளெல்லாம் செய்யப்பட்டு சரியாக குறித்த முகூர்த்த காலத்திலே சுவாமி தம்முடைய திருக்கரத்தில் ஏந்தி வந்த திருமாங்கல்யத்தை பிரியாவிடையாக அருகில் இருக்கும் அம்பிகைக்கும் மீனாட்சி அம்பிகைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்து வைத்து சுவாமிக்கு இடதுபாகத்திற்குரியவளாக அம்பிகை அத்தனை அடியார்களுக்கும் திருக்கல்யாண கோலத்திலே காட்சி தருவார்கள். அபிராமி பட்டர் சொல்லுவது போலே, வவ்விய பாகத்தை இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியம் உங்கள் திருமணக்கோலம் என் சிந்தையுள்ளே, அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே என்பார். அதன்படிக்கு சுவாமியும் அம்பிகையும் திருக்கல்யாணம் செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த காட்சி நொடிப்பொழுதில் நம்முள்ளே இருந்த பிறவி பொறுத்த பயத்தை தீர்த்துவிடும், மரண பயத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவோம். அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கல்யாண வைபவம் மதுரையிலே தனிச்சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம். மதுரையில் இல்லாமல் போனாலும் கூட அடியார்கள் அவரவர்கள் இருக்கும் இல்லத்தில் இருக்கும் ஊர்களில் தொலைக்காட்சியிலே இதனுடைய நேரலையை பார்க்கும்போது கூட விழுந்து வணங்கி அம்பிகை கழுத்திலே திருமாங்கல்யம் அணிவிக்கப்படும் போது தாங்களும் தங்கள் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டு, உன்னை போலேயே நாங்களும் நீண்ட ஆயுசெங்கள் கணவன் பெறப்பெற்று மங்களங்கள் சின்னங்களோடு நாங்களும் இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்வார்கள். அங்கே குழுமியிருக்கும் எல்லோருக்கும் அவரவர்கள் இயன்ற அளவு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு முதலியவற்றை விநியோகம் செய்து எல்லோரும் ஒன்றுபட்டு திருக்கல்யாண கோலத்திலே காட்சி தரும் சுவாமியையும் அம்பிகையையும் வணங்கி நிற்பார்கள். இந்த விழாவின் சிறப்பாக திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் தெய்வானை அம்பிகையும் இந்த மதுரையம்பதிக்கு எழுந்தருளி அவர்களும் தங்கள் தாயும் தந்தையுமான சுவாமி திருக்கல்யாணத்தை கண்டு தரிசிப்பார்கள். கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் கடமையோடு திருப்பரங்குன்றத்திலிருந்து பவழக்கனிவாய் பெருமான் என்ற பெயரோடு திருமால் மதுரையம்பதிக்கு வந்து சேர்ந்து அவரும் சுவாமியும் அம்பிகையும் திருக்கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சியை கண்டு தரிசித்து கண்கலங்கி சுவாமி அம்பிகையை வணங்கி வழிபட்டு தோத்திரம் செய்து அவரும் அருள் பெற்று நிற்பார். இப்படி கோலாகலமாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று அம்மி மிதித்தல், அக்னி காரியங்கள் முதலியவைகளெல்லாம் செய்து முடித்து அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் சுவாமியும் அம்பிகையும் ஒரு சேர திருத்தேரிலே எழுந்தருளி மதுரையம்பதியின் வீதிகளில் வலமாக வருவார்கள். இந்த திருத்தேரோட்டம் தனிச்சிறப்பு பெற்று விளங்கும். அத்தனை அடியார்களும் ஆலால சுந்தரரான சொக்கநாதருடைய திருநாமத்தை சொல்லி அழைக்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருநாமத்தை சொல்லி அழைக்க, வடம் பிடித்து 4 வீதிகளையும் தேர் வலம் வந்து நிற்கும்போது இந்த ஆண்டு இந்த விழா திருக்கல்யாணம் முதலியவைகளையெல்லாம் கண்டுகளித்தோம், அடுத்த ஆண்டு மீண்டும் இதை காண வேண்டும் என்ற ஆவல் பொங்க நிறைவு பெறும். இதோடு விழா முடிந்து விட்டதா? அல்ல, இதை தொடர்ந்து அழகரினுடைய விழா. மதுரையம்பதியை அடுத்திருக்கும் திருமாலிருஞ்சோலையிலிருந்து சுங்கடி புடவை உடுத்தி கள்ளர் கோலம் பூண்டு அழகர் பெருமாள் மதுரை நோக்கி வரும் விழா என்று கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் மதுரையம்பதியே விழா கோலம் பூண்டிருக்கும். இந்த திருவிழாக்களினுடைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.